அன்பார்ந்த சோதரர்களே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு தேவ ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதல்களையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவிக்கின்றோம். அன்பானவர்களே, இன்று கிறிஸ்து உயிர்த்தார், ஜெயம் நாள், ஜெயத்திருநாள். அல்லேலூயா. அன்பானவர்களே, இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்த யாவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிக்கின்றோம். நீங்கள் ஒரு தடவை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யப்பட வேண்டும். ஏற்கனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் 2வது தடவை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டாம். ஏனெனில் அவைகள் எண்ணிக்கையை எதிர்மறையாக குறைக்க நேரிடும். எனவே உங்கள் நண்பர்களுக்கும் இக்காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவ ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு தேவ செய்திகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் நீர் உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதத்தின் தெய்வம். உங்களுடைய உயிர்த்தெழுதலில் எமக்கு பங்குண்டு, அந்த வெற்றியில் எமக்கு சலாக்கியம் உண்டு. உம்முடைய உயிர்த்தெழுதலில் நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க, உம்முடைய உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை நாங்கள் எங்கள் ஜீவகாலமெல்லாம் வாழ கிருபை தாருங்கள். நீங்கள் பேசுங்கள் ஐயா. பேசும் அடியேனை உடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பி கேட்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய அக்கினியின் அபிஷேகத்தினால் நிரப்பி நாங்கள் உடைய வார்த்தைகளை கேட்டு அவர்களின்படி செயலாற்ற உடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள் பூர்ணமாக ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஆமேன். அன்பானவர்களே, வேத பாடமாக லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம், அதன் பின்பு 6ஆம் வசனம், பின்பு 30ஆம் 31ஆம் வசனங்களை வாசிக்க கேட்போம். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையிடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். ஆமென். அன்பான சகோதரர்களே, இன்றைய நாளிலும் ஒரு வெற்றியின் நாள். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இந்த நாட்களில் நாங்கள் விசேஷமாக இந்த நாட்களை கொண்டாடினோம், உபவாசித்தோம், ஜெபித்தோம், ஆண்டவருடன் எங்களுடைய ஐக்கியத்தை இன்னும் பலப்படுத்தி கொண்டோம். ஆம், இன்று நாங்கள் சிந்திக்கலாம், எதற்காக ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள இறைவன் மனிதனாக அவதரித்து பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்தார். இதன் தாற்பயம் என்ன? புரியவில்லை. ஆம், மனித ஞானத்துக்கு புரியவில்லை. நாங்கள் வாசிக்க கேட்ட 30ஆம் 31ஆம் வசனங்களில் அங்கு சீஷர்கள் அங்கு எம்மாவூருக்கு செல்கின்றார்கள். அங்கே வழியில் ஒரு மனிதனை பார்க்கின்றார்கள். இந்த மனிதனை பார்த்து வாருங்கள் என்று கூறி இயேசுவின் சிலுவை பாடுகளை குறித்து அவருடன் கதைக்கின்றார்கள். அங்கு இயேசு அந்த மனிதன் அவருடன் தங்கி அப்பத்தை பிட்டு ஆசிர்வதிக்கும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்படுகின்றது. மாம்ச கண்கள் திறக்கப்பட்டு ஆவிக்குரிய கண்களினால் இயேசுவை அறிந்து கொள்கின்றார்கள். அதே போல வேதத்தில் உள்ள அநேக சத்தியங்கள், வேத பொக்கிஷங்கள், அதன் ஆவிக்குரிய ஆழங்களை அறிந்து கொள்ள மனிதர்கள் எமக்கு ஞானம் போதாது. நாங்கள் இறையியலில் நாங்கள் PhD எடுத்தாலும் 10 PhD 100 PhD எடுத்தாலும் தேவ சத்தியங்களை மனித ஞானத்தினால் மனித அறிவினால் அறிந்து கொள்ள முடியாது. வேதத்தின் பொக்கிஷங்கள் ஆழமானது அன்பானவர்களே. ஆம், அதை புரிந்து கொள்ள இறைவனுடைய பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு தேவையாக இருக்கின்றது. ஆம், இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் இப்பொழுது நான் எபிரேய பாஷையை வேதத்தின் படித்து கொண்டிருக்கின்றேன். அதன் அர்த்தங்கள், ஆழங்கள்
அதிசயிக்கத்தக்கதாக இருக்கின்றது. ஒவ்வொரு வார்த்தைகளும் இயேசுவை பிரதிபலிக்கின்றன. இதுவரை காலமும் அறியாதிருந்த அடியேனுக்கு தேவன் இவைகளை புலப்படுத்தி கொண்டிருக்கின்றார். வேதத்தின் சத்தியங்கள் ஆழமானது. அதை தேட தேட கிடைக்கும் பொக்கிஷங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. எனவே நீங்களும் தியானத்துடன் வேதத்தை வாசியுங்கள், அவனுடன் ஒப்புரவாகுங்கள் என்பதை அன்பாக கூறிக்கொள்கின்றேன். இங்கு சர்வ வல்லமை இறைவன் எதற்காக மனிதனானார், அவதரித்தார், பாடுபட்டார் என்று பார்க்கும் பொழுது, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையில் அங்கு அறையப்பட்டு மனு குலத்தின் சாபத்தை அவர் எடுத்துக்கொண்டார். மனுக்குலம் அடைந்த சாபத்தை, ஆதாம் ஏவாள் மூலம் வந்த அத்தனை சாபங்களையும் அவர் எடுத்துக்கொண்டார். அன்று ஆதாம் ஏவாள் இறைவனுக்கு முரட்டாட்டம் உள்ளவர்களாக கீழ்ப்படியாமல் இருந்த பொழுது அவர்கள் ஆவிக்குரிய மரணத்தை அடைகின்றார்கள். அந்த ஆவிக்குரிய மரணத்தை இறைவன் போக்குவதற்காக தானே இங்கு முள்ளை முள்ளால் எடுப்பதைப் போல அவர் அங்கு வருகின்றார். அன்பானவர்களே, இங்கு ஆண்டவர் இயேசு அழகாக கூறுகின்றார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 10:11 ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கின்றேன். அது அழகான கிரேக்க பதம். ஜீவன் என்பது ஆத்துமா. ஆம், அங்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் நாங்கள் இழந்த ஆத்துமாவை, தேவ சாயலை அந்த இறைவன் தானாக மனிதனாக வந்து எமக்கு தருகின்றார். ஆம், அதற்காகத்தான் யோவான் 10:10 தெளிவாக கூறுகின்றார். நாங்கள் அன்று ஆதாம் இழந்த தேவ சாயலை, ஆத்துமாவை, ஆத்ம மரணத்தை இயேசுவின் மூலம் நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அதற்காகத்தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தெளிந்திருக்கின்றார். அன்பானவர்களே, இங்கு நாங்கள் அழகாக பார்க்கும் பொழுது எபிரேய ஆசிரியர் அழகாக கூறுகின்றார். 2:14-15 ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைப்பட்டிருந்த எங்களை அவர் மீட்கும் பொருளாக பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கையில், பிள்ளைகள் நானும் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக எம்மை போல் ஆகி ஜீவகாலமெல்லாம் மரணத்தின் அடிமைத்தனத்துக்குள் இருந்த எங்களை விடுதலை பண்ணும் பொருட்டு இப்படி ஆனார் என்று எபிரேய ஆசிரியர் 2:15 தெளிவாக கூறுகின்றார். இதை நான் எனது கவிதையில் எழுதுகின்றேன். இறைவன் அவருக்கு தொப்புள் கொடியில், அவருக்கு தாய் தந்தை இல்லை. அந்த இறைவன் மனிதனாக வருகின்றார். எப்படி? தொப்புள் கொடி உறவால் நீர் பிறந்த சத்தியத்தில் மனுமக்கள் நாம் எல்லாம் இறைமக்கள் ஆனோமே. நாம் தாய் தந்தையரின் பாரம்பரியத்தில் நாங்கள் பிறந்தவர்கள், மாம்சத்தில் பிறந்தவர்கள். யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் கூறப்பட அவர்கள் புருஷனுடைய சித்தத்தினாலும் ஸ்திரீனுடைய சித்தத்தினாலும் அல்ல, தேவனாலே பிறந்தவர்கள். யோவான் 1:1. எனவே எமக்கு தொப்புள் கொடி இருக்கின்றது. எம்மை போல் அவரின் தொப்புள் கொடியுடன் மரியன்னையின் உண்டியில் வயிற்றில் பிறந்தார், எம்மை தேவ சாயலாக்க. இது ஒரு அளப்பெரிய சத்தியம். ஆமன்பாளர்களே, இங்கிலாந்து தேசத்தில் நான் சென்ற பொழுது அங்கு அழகாக ஆலயத்தில் வைக்கப்பட்டு இருக்கின்றது. பரலோகத்திலிருந்து அங்கு தொப்புள் கொடி வருகின்றது, அங்கு குழந்தை இருக்கின்றது. அது எனக்கு ஒரு அதிசயத்தையும் அந்த நேரத்தில் அந்த கவிதையையும் எனக்கு தந்தது. அன்பானவர்களே, ஆம், இறைவன் எம்மை போல பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் இறை சாயலை அடைய அவர் மனுமைந்தன் ஆனார் என்பதை தெளிவாக பார்க்கின்றோம். இங்கு ரோமர்கள் நிருபம் 6:4-5 கூறப்படுகின்றது. இயேசுவின் மரணத்தில், ஞானஸ்நானத்தில் நாங்கள் பங்கெடுத்து உயிர்த்தெழுதலும் பங்கெடுக்கின்றோம். தண்ணீரில் மூழ்கும் பொழுது அவருடைய மரணத்துக்கு ஒப்பான சாயலை எடுக்கின்றோம். மேலே வரும் பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் பங்கெடுக்கின்றோம். இன்று
உயிர்த்தெழுந்த இயேசுவின் சாயலில் நீங்களும் நானும் அவருக்குள் பிள்ளைகளாக நாங்கள் பங்கெடுக்கின்றோம் என்பதை தெளிவாக ரோமர்களின் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக கூறுகின்றார். அன்பானவர்களே, இன்னும் ஒரு அதிசயம் என்னவெனில், இங்கு யாத்ராமம் 12ஆம் அதிகாரம் 7, 10 வசனங்களில் கூறப்படுகின்றது, அங்கு இஸ்ரவேல் மக்களை பாதுகாக்க மரணத்தின் தூதன் கடந்து செல்லும் பொழுது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை கதவின் நிலைகளில் பூசப்படுகின்றது. மரணத்தின் தூதன் அவர்களை அணுக முடியாது. ஆம், அதே வண்ணம் இயேசு அங்கு கூறுகின்றார், இறுதி ராப்போஜனத்தில் அப்பத்தை எடுத்து திராட்சரசத்தை எடுத்து, இது என் இரத்தம், இது என் ஜீவ மாம்சம், இதை உட்கொள்ளுங்கள், நான் வரும் வனவும். எனவே இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் திருவிருந்தில் பங்கெடுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அன்றே இஸ்ரவேலரைப் போல நாங்கள் அந்த இரத்தத்தில் பங்கடைகின்றோம். அந்த இரத்தம், இயேசுவின் இரத்தம், ஆட்டுக்குட்டின் களங்கமில்லாத ஆட்டுக்குட்டின் இரத்தம் உமக்கு கவசமாக இருக்கின்றது. மரணத்தின் தூதன் நம்மை அணுக முடியாது. ஆவி ஆத்துமா நித்திய ஜீவனுக்குள் பரலோகத்தில் இருப்பது முத்திரையாக இந்த திருவிருந்து தரப்படுகின்றது. அதை விசுவாசத்துடன் நாங்கள் பெறும் பொழுது அதன் ஆழம் பெரியது. இஸ்ரவேலை காத்த அந்த தேவன் இன்றும் உயிருள்ள தேவன் என்பதை உங்களுக்கு அன்பாக கூறுகின்றேன். அன்பானவர்களே, மேலும் இங்கு கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கூறப்படுகின்றது, அங்கு எம்மை அடிமைத்தனத்தில் இருந்து மீட்க கிறிஸ்து எமக்காக சாபமானார். இதன் தாற்பயம் என்ன? அன்று ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது தங்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்து கொண்டார்கள். ஆம், அந்த நிர்வாணத்தை போக்க இறைவன் நிர்வாணியானார். இன்று நாங்கள் பார்க்கும் பொழுது இயேசுவை சில காயங்களுடன், 5 காயங்களுடன் அங்கு உள் ஆடையுடன் காணப்படுகின்றது சிலுவை காட்சியில். அப்படி அல்ல. உண்மையான தாற்பயம் என்னவெனில், யோவானின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் எழுதப்பட்ட கிரேக்க பதம் அங்கு கூறப்படுகின்றது. என்னவெனில், அந்த உள்ளாடை என்பது அவருடைய வெளியாடையும் உள்ளாடையும் சேர்த்து அழைக்கப்படுகின்றது. டைட்டன் என்று அழைக்கப்படுகின்றது வெளியாடை, சிற்றின் என்று அழைக்கப்படுவது உள்ளாடை. அங்கு யோவானின் நிருபத்தில் அங்கு சிற்றின் உள்ளாடையும் வெளியாடையும் சேர்ந்து தைக்கப்பட்டது அந்த அவருடைய ஆடை. பரிசேயர், அங்கு யூத மத தலைவர்கள் பரிசுத்தத்தை காக்க அங்கு ஆதியாகமம் லேவியராகமத்தில் எழுதப்பட்ட அந்த ஆடையை அங்கு இயேசு தரித்திருந்தார். அது உள்ளாடையுடன் சேர்ந்தது. அவருடைய உள்ளாடையும் சேர்த்து எடுக்கப்பட்டது. யூத கலாச்சாரத்தின்படி, ரோம கலாச்சாரத்தின்படி அங்கு சிலுவை தண்டனையில் அதிகபட்சம் வெட்கத்தை உண்டு பண்ண, அவர்களை இன்னும் இழிவுபடுத்த முழு ஆடைகளையும் எடுத்து அவர்கள் நிர்வாணப்படுத்துவார்கள். ஆம், அன்று ஆதாம் ஏவாள் நிர்வாணத்தை மூடி மறைக்க அத்தி இலைகளை கொடுத்தார். அவர்கள் அத்தி இலைகளை உடுத்திக் கொண்டார்கள். அதனால் தான் இயேசு அத்தி மரத்தை சபிக்கின்றார். இனி அத்திமரம் உங்கள் நிர்வாணத்தை மூடுவதில்லை, நானே உன் நிர்வாணத்தை மூடுகின்றேன். அதுதான் அத்திமரத்தை சபித்ததன் தாற்பயம். தற்காலிகமான அத்திமரம் இலைகள் அல்ல. ஜீவ ஆட்டுக்குட்டி ஆகிய நான், அன்று பலி செலுத்தப்பட்டது தற்காலிக ஆடு, ஆனால் நிரந்தர ஆடாகிய நான் உங்களுக்காக ஜீவ பலியாக சிலுவையில் வருகின்றேன். இதன் ஆழம் அதிகம் விவரிக்க நேரங்கள் இல்லை. தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். அன்பானவர்களே, ஆம், இங்கு வெளிப்படுத்த நிருபம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கூறப்படுகின்றது, அங்கே இனி அழுகையும் இல்லை, துன்பமும் இல்லை, துக்கமும் இல்லை. இன்று இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் பங்கெடுக்கும் நாங்கள் இனி ஜீவ காலமெல்லாம் பரலோகத்தில் நிரந்தரமாக நாங்கள் வாழ முடியும். அன்பானவர்களே, இதான் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் தாற்பயம். அது சடங்காச்சாரம் அல்ல. இன்று உயிர்த்தெழுந்த நாளுக்கு நாங்கள் ஈஸ்டர் என்ற ஒரு பதத்தை கொடுக்கின்றோம். அது அநேக ரோம கிரேக்க பதங்கள் கலந்து வருகின்றன. அதற்கு உண்மையான பதம் இன்று
உயிர்த்தெழுந்த ஞாயிறு. ஆம், இதுதான் சரியான பதமாக இருக்கின்றது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் உங்களுக்கும் எனக்கும் பங்கு இருக்கின்றது. பரலோகத்தில் நாங்கள் நிரந்தரமாக அங்கு அவருடன் ஜீவிக்கப் போகின்றோம். இதை அறிந்த நாங்கள் உயிர்த்தெழுந்த வாழ்வு வாழ அழைக்கப்படுகின்றோம். பெயர் கிறிஸ்தவர்களாக அல்ல அன்பானவர்களே. எங்கள் இதயத்தில் கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆம், இன்று நாங்கள் கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல. இன்று நாங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் உங்கள் இதயத்தில் இறைவனின் நாமம், யெகோவாவின் நாமம் எழுதப்பட்டிருக்கின்றது. உங்கள் இதயத்தை குறுக்காக வெட்டும் பொழுது இந்த அடையாளம் இருக்கின்றது உங்கள் இதயத்தில். அந்த அடையாளம் நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் என்பதை உங்களுக்கு விளக்கி காட்டுகின்றது. எனவே மதத்துக்கு அப்பாற்பட்டது கிறிஸ்தவம். உங்கள் ஒவ்வொருவரையும் முத்திரையாக உங்களில் இதயத்தில் அவர் தரித்திருக்கின்றார். நீங்கள் அவருடையவர்கள், அவருக்காக வாழ அழைக்கப்படுகின்றீர்கள். பெயர் கிறிஸ்தவர்களாக அல்ல என்பனவர்களே. சிந்திப்போம், செயல்படுவோம். தேவன் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்பானவர்களே, தேவராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு நீங்கள் இக்காணொலியை பார்த்தும் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்வதற்கும் சப்ஸ்கிரைப் செய்வதற்கும் மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.